ஏய், யாராவது மாமாவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும், அதான் பார்க்க போயிருப்பாங்க. உன் அண்ணி என்கிட்ட பொய் சொல்லிட்டு போறா. என்ன அத்தை சொல்றீங்க? அண்ணனும் அண்ணியும் பொய் சொல்லிட்டு பாக்குற அளவுக்கு வேற யாரு இங்க இருக்கா? வேற யாரு? அவங்க 2 பேரும் உங்க பெரிய அண்ணனை தேடிதான் போறாங்க. அண்ணனை பாக்கவா? போகட்டும், நான் சொல்றது என்னைக்கு அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. என்னங்க? என்ன இது? இவங்க எப்ப கோயிலுக்கு வந்தாங்க? என்னங்க, எங்களை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? அது இல்ல, திடீர்னு 2 பேரும் கோயிலுக்கு வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். நாங்க திடீர்னு வரலங்க, நீங்க தான் திடீர்னு சொல்லாம கொள்ளாம கோயிலுக்கு வந்திருக்கீங்க. அது இல்ல கீர்த்தி, இன்னைக்கு பிரதோஷம்ல, அதான் சாமி கும்பிட்டு போனா நிம்மதியா இருக்குன்னு வேண்டிக்க வந்தேன். ஓ அப்படியா? நிம்மதி கிடைச்சிருச்சா? கீர்த்தி பேசுறதே சரியில்லையே. ஒருவேளை நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறத பாத்துட்டாளா? ஒன்னும் புரியலையே. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குறீங்க? கோவில் வாசல்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா கவனிச்சீங்களே, அதுல நிம்மதி கிடைச்சிருக்குமேன்னு கீர்த்தி கேக்குறா. அது எப்படிமா அவருக்கு கிடைக்காம போகும்? குழந்தை நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே தானம் பண்ணிருக்காரு. இவருக்கு நிம்மதி கிடைக்காம போகுமா என்ன? சொல்லுங்க, அப்படிதானே? என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. அது எப்படிங்க உங்களுக்கு புரியும்? எங்களுக்கு இப்பதான் எல்லாமே புரிய வருது. தம்பி பொண்டாட்டி முழுகாம இருக்கிறதுல சந்தோஷம் அப்படியே பொங்கி வந்துருச்சு போல. அப்படிதானே? அது போய் சொல்லாதீங்க. நீங்க பண்ண எல்லா விஷயத்தையும் கண்ணால பாத்துட்டு கேட்டுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? அங்க வீட்ல உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் திட்டுற மாதிரி நாடகம் ஆடிட்டு, இங்க அப்படியே யாருக்கும் தெரியாம வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு பாசமா அர்ச்சனை, கோயில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு 500 ரூபாய் நோட்டை குடுக்குறீங்க. என்னங்க இதெல்லாம்? அது நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். போய் பேசாதீங்க. நீங்க பேசுற எல்லா விஷயமே போய் தான். இன்னும் என்னெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்தலாம்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல. உங்களை நம்பி நான் தான் மோசம் போயிட்டேனா? அப்படி இல்ல கீர்த்தி, நீங்க முதல்ல கார்ல இருங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வீட்டுக்கு போய் மட்டும் நீங்க என்னெல்லாம் கதை சொல்ல போறீங்களோ அதை இங்கேயே சொல்லுங்க. ஒரேடியா கேட்டுக்கிறேன். என் காதுல பூ சுத்துறதா உங்களுக்கு பெரிய கை வந்த கலையாச்சுங்க. அண்ணே, ஏன் கீர்த்தி, ஏன் இப்படி மானத்தை வாங்குற? வா, வீட்டுக்கு வா, நான் உனக்கு எல்லாம் தெளிவா சொல்றேன். நாங்களா மாப்பிள்ள உங்க மானத்தை வாங்குறோம்? நீங்க யாருக்காக வேண்டிக்கிட்டு வந்தீங்களோ அவங்க தான் உங்க மானத்தை வாங்குறவங்க. மறந்துட்டீங்களா? நம்ம குடும்ப மானத்தை வாங்கினவங்க எல்லாம் உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு வசதி ஆயிட்டாங்க. குடும்ப மானம் தான் முக்கியம் நினைக்கிற நாங்க உங்க மானத்தை வாங்குறோமா? நல்லா இருக்கு மாப்பிள்ள உங்க நியாயம். பாருங்க, நான் நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையா தாங்க இருக்கேன். நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி தாங்க நானு. அப்படி இருந்தும் நீங்க ஏன் எனக்கு உண்மையா இருக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி உங்களுக்கு உங்க குடும்பம் தான் முக்கியம்னா என்கிட்ட நீங்க முதலே சொல்லிருக்கலாமே. ஏன் தேவையில்லாம என்கிட்ட ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்கீங்க? வேலு வேலு, ஷோ யூ வேணா வேலு, இதுல நாம தலையிட வேண்டாம். அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நாம போனோம்னா அப்படியே பிளேட்டை மாத்தி நம்ம பக்கம் திருப்பிடுவா. எல்லாம் மீறி பேசிட்டு இருக்காங்க செல்வி. எவ்வளவு தைரியம் இருந்துச்சா அண்ணன் நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதுவும் பொது இடம் கூட பார்க்காம. நீங்க எதுவும் அவசரப்படாதீங்க. இதுல நாம ஒதுங்கி இருக்கிறது தான் சரி, இல்லனா இது இன்னும் பெருசாயிடும். கீர்த்தி, நீ முதல்ல வண்டியில ஏறு, வீட்டுக்கு போய் நான் எல்லாம் தெளிவா சொல்றேன். நீ வா. விடுங்க. இதுக்கு மேல என்னங்க பேச வேண்டியது இருக்கு? நான் தான் எல்லாத்தையும் என் கண்ணால பாத்துட்டேனே. நீங்களும் உங்க குடும்பமும் சேர்ந்து போடுற நாடகமும் சூப்பரா இருக்குங்க. உங்க தம்பி குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்க என்னைக்காச்சும் ஏன் வயித்துல வளர்ற நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி அர்ச்சனை, தானம் இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? இல்ல கொஞ்சமாவது என்கிட்ட அன்பா நடந்திருக்கீங்களா? பதில் சொல்லுங்க. நீ டென்ஷன் ஆகாதடி கீர்த்தி. வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது.
இந்த ஆம்பளைங்க எப்பவுமே இப்படித்தான். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு அவங்க குடும்பத்தை பத்தியே நினைப்பாங்க. என்ன இருந்தாலும் நம்ம மூணாவது மனுஷங்க தானே மாப்பிள்ளைக்கு. விடு, நீ ஃபீல் பண்ணாத. உனக்கு அம்மா நான் இருக்கேன். கீர்த்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது ஏதோ ஒரு நினைப்புல அப்படி பண்ணிட்டேன். நீ முதல்ல வீட்டுக்கு வா. இதுக்கு மேல என்னங்க ஆகணும்? உங்களை நம்பி இப்ப நான் வீட்டுக்கு வந்தா என் குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு உங்க வீட்ல யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு எதுவுமே புரியல. ஏன் அப்படி பேசுற கீர்த்தி? உங்களை நான் இனிமே தடுக்க போறதே இல்லங்க. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்குதுன்னா நாளைக்கே அவங்க எல்லாரையும் உங்க வீட்ல கொண்டு வந்து வச்சுக்கோங்க. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஏன் கவலை இனிமே என் புருஷன் கஷ்டப்படக்கூடாது. அவர் எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வச்சுட்டு போனவங்கள என்னால மன்னிக்கவே முடியாதுங்க. ஒத்தையா கஷ்டப்பட்டு இப்பவும் உழைச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கீங்க நீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களுக்குன்னு யாரு இருக்கா சொல்லுங்க? உங்க வீட்ல எல்லாரும் உங்களை ஏமாத்திட்டு போவாங்க. நீங்க இப்படி ஏமாலியா நின்னு அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க இப்படி கோயில் குளமா சுத்திட்டு இருப்பீங்க. நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தோணல? போதுங்க, என் மேல நீங்க வச்சிருக்கிற அக்கறை போதும். நீங்க என் மேல வச்சிருக்கிற அக்கறை இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. பாமா, இவருக்கு எப்ப புரிய போதும்? கீர்த்தி நான் சொல்றத கேளு. விடுங்க. கீர்த்தி, கீர்த்தி சொல்றத. அண்ணன் ஏன் நம்மளை வெறுக்கிற மாதிரி இருக்கிறாருன்னு இப்ப புரியுது செல்வி. நம்ம மேல பாசம் காட்டினாவோ இல்ல நம்மளை வீட்டுல சேர்த்துக்கிட்டாவோ கீர்த்தியால பெரிய பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாரு. மாமா பயப்படுறதும் ஒரு வகையில உண்மைதான் வேலு. நமக்காக கோவிலுக்கு வந்ததே தாங்கிக்க முடியாத கீர்த்தி மாமா நம்ம கூட பேசினா ஐயோ அவ என்ன ஆட்டம் ஆடுவா. இத புரிஞ்சுக்காம அண்ணனை தப்பா நினைச்சிட்டோம். உண்மையை சொல்லணும்னா மனசுக்குள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியே வெறுப்ப காட்டிட்டு இருக்கிற அண்ணன் தான் பாவம். கீர்த்தி அவ வயித்துல வளர குழந்தைய வச்சுதான் சும்மா அவரை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுல நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க. நம்மளோட கையில எதுவும் இல்ல வேலு. எல்லாத்தையுமே அந்த காலம் தான் முடிவு பண்ணும். சரி வேலு, அம்மாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்க.